ஆலந்தூர் நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளை வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றக்கூடாது என கூறி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றம் என சட்டம் இருக்கும் நிலையில் புதியதாக சோழிங்கநல்லூர் மற்றும் தாம்பரம் தாலுகாவிற்கு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆலந்தூர் நீதிமன்றம் எல்லைக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை மதுவிலக்கு, பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு, அதேபோல அடையார் போக்குவரத்து மற்றும் மதுவிலக்கு, அது மட்டுமின்றி மேடவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கும் ஆலந்தூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் எந்த ஒப்புதலுமின்றி இந்த வழக்குகளை வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றியதாக கூறி நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளிக்கரணை மற்றும் அடையார் மதுவிலக்கு போக்குவரத்து புலனாய்வு வழக்குகளை எல்லைகள் வரையறுக்கப்பட்டு அந்த வழக்குகளை சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் ஆலந்தூர் நீதிமன்றத்திற்கு உட்பட்ட மேடவாக்கம் சுற்றியுள்ள 10 கிராமங்களை தாம்பரம் நீதிமன்றத்திற்கு உரிமைகள் நீதிமன்றத்திற்கு மாற்றி அமைப்பதற்கான பணிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருவதாக தெரிய வருகிறது. அதேபோல் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் சோழிங்கநல்லூர் மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் இல்லை எனவும், அதேபோல் இங்கு இருக்கக்கூடிய வழக்குகளை அந்த நீதிமன்றத்திற்கு மாற்றி அமைத்தால் அங்கு மாற்றப்பட்ட வழக்குகள் அனைத்தும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும், இதற்கு முன்னதாக இங்கிருந்து மாற்றப்பட்ட வழக்குகள் தற்போது வரை நிலுவையில் உள்ளது. ஒரு தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றம் என்ற சட்டம் இருந்து வருகிறது. அதன் பெயரில் சோழிங்கநல்லூருக்கு ஒரு நீதிமன்றம், பல்லாவரம் தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றம் அமைக்க வேண்டுமென நீதிமன்றம் அமைத்துவிட்டனர். ஆக இங்கு இருக்கக்கூடிய வழக்குகளை வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றக்கூடாது என முன்பிருந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டுமென ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் இன்று மாவட்ட நீதிமன்றத்திற்கு ஆலந்தூர் வழக்கறிஞரின் சார்பாக எங்களுடைய நீதிமன்றத்தில் உள்ள பள்ளிக்கரணை மதுவிலக்கு, பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அடையார் போக்குவரத்து, அடையார் மதுவிலக்கு மற்றும் இது இல்லாமல் மேடவாக்கம் என்ற ஒரு காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து வழக்குகளையும் தாம்பரம் நீதிமன்றத்திற்கு எங்களுடைய ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் எந்த ஒப்புதலும் இல்லாமல், எந்த விளக்கமும் எங்கள் சங்கத்தில் கேட்காமல் மாற்றி அமைப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் அந்த மதுவிலக்கு, பள்ளிக்கரணை மதுவிலக்கு, அடையார் மதுவிலக்கு மற்றும் போக்குவரத்து புலனாய்வு இவை வரையறுக்கப்பட்டு, எல்லைகள் வரையறுக்கப்பட்டு அந்த வழக்குகளை சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்திற்கு மாற்றி அமைப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது இல்லாமல் எங்களுடைய நீதிமன்றத்தில் இருந்து வரும் 10 மேடவாக்கம் பிற்காவை சேர்ந்த கிராமங்களை தாம்பரம் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மாற்றி அமைப்பதற்கான வேலைகளை சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருவதாக தெரிய வருகிறது. அதையும் கண்டித்து நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆலந்தூர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிமன்றத்தை மாறி சோழிங்கநல்லூரிலோ தாம்பரம் நீதிமன்றத்திலோ எந்த விதமான வசதிகளும் கட்டமைப்புகளும் எதுவுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கும் கட்டடத்தை சரியாக முறையில் பயன்படுத்தாமல் இங்கே உள்ள வழக்குகளை எந்த விதமான வசதியும் இல்லாத நீதிமன்றங்களுக்கு மாற்றி அமைத்து கொண்டிருப்பதை ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நீதிமன்றத்திலிருந்து மாற்றி அமைத்தால் இங்கு இருக்கும் வழக்குகள் அந்த நீதிமன்றத்தில் சென்று அடையுமே தவிர அந்த நீதிமன்றத்தில் மேற்கண்ட அந்த வழக்குகள் எதுவும் உடனடியாக விசாரிக்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் இங்கிருந்து போன வழக்குகள் தற்சமயம் வரை புது நம்பர் கொடுக்கப்படாமல் இன்று வரை நிலுவையில் தான் இருந்து வருகிறது. 2 வருட காலமாக நிலுவையில் தான் இருந்து வருகிறது. தற்போது இங்கிருந்து மேலும் பல வழக்குகளை மாற்றி அமைத்தால் அந்த வழக்குகளின் நிலையும் நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து கொண்டிருக்கும் வழக்குகளை நிறுத்தி இங்கிருந்து நடைபெறாமல் இருந்து நீதிமன்றத்திற்கு மாற்றி அமைப்பது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. இந்த ஆலந்தூர் நீதிமன்றத்தில் உரிமையியல் நீதிமன்றமாக 2 நீதிமன்றம் இருக்கிறது. குற்றவியல் நீதிமன்றங்கள் 2 நீதிமன்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நீதிமன்றங்களிலும் வழக்குகள்
ஒரு பொதுவான நிலுவையில் வழக்குகள் இருக்கிறது. ஆனால் வழக்குகள் அதிகமாக உள்ள ஒரு நீதிமன்றம் இருக்கும் சோழிங்கநல்லூரிலும் ஒரு நீதிமன்றம் இருக்கும் தாம்பரம் நீதிமன்றத்திற்கும் வழக்குகளை மாற்றி அமைத்து கொடுத்து விட்டால் அங்கே அந்த வழக்குகள் தேங்கிதான் நிற்குமே தவிர வழக்குகள் அங்கே நடைபெறாது. இங்கே 2 நீதிமன்றம் உரிமையில் 2 நீதிமன்றம் குற்றவியல் இருக்கிறது. இங்கே அனைத்து நீதிபதிகளும் இங்கே இருக்கிறார்கள். இங்கிருந்து மாற்றி அமைப்பது எந்த விதமான வழக்காடிகளுக்கும் சரி வழக்கறிஞர்களுக்கும் சரி எந்த விதமான பலனையும் பெற்றுத்தராது. நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கீங்க? இந்த வழக்குகள்லாம் வேற நீதிமன்றத்தை மாற்றமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தில் வழக்கறிஞர்களின் மொத்த எண்ணிக்கை 390 வழக்கறிஞர்கள் நாங்கள் இருக்கிறார்கள். இவர்களின் அனைவரின் வாழ்வாதாரத்தையும் இது பாதிக்கும். ஏனென்றால் முன்னாளில் இங்கிருந்து சோழிங்கநல்லூருக்கு பிரித்து ஒரு 2500 3000 வழக்குகள் மாற்றி அமைக்கப்பட்டது முன்னாளில். அதன் பிறகு பல்லாவரம் நீதிமன்றம் அமைய பெற்று பல்லாவரம் நீதிமன்றத்திற்கு இங்கிருந்து ஒரு 1500 வழக்குகள் மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால் இங்கு உள்ள வழக்கறிஞர்கள் வாழ்வாதாரத்தை எதுவுமே பார்த்து கொள்ளாமல் புதிதாக நீதிமன்றங்களை திறந்து இங்கிருந்து வழக்குகளை மாற்றி அமைப்பது என்பது ஒரு நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன காரணம் சொல்றாங்க? மாற்றி அமைப்பதற்கான வரன்முறை என்ன கூறுகிறார்கள்னா, ஒரு தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றம் என்ற ஒரு சட்டம் இருந்து கொண்டிருந்ததால் சோழிங்கநல்லூர் தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றமும் பல்லாவரம் தாலுகா புதிதாக தொடங்கப்பட்டதனால் அங்க ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் அதன்படி அமைத்து விட்டார்கள். மேற்படி எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இடத்தில் நீதிமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள். என்னுடைய பேர் JP கார்த்திகேயன், செயலாளர், ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கம். இந்த நீதிமன்றத்தில் இருக்கும் இடவசதியும் இருக்கும் பில்டிங்கும் வேறு எந்த நீதிமன்றத்திற்கும் கிடையாது. இங்கு நாங்கள் பல வருடமாக எங்களுக்கு ஒரு சார்பு நீதிமன்றம் கூடுதல் சார்பு நீதிமன்றம் அமைத்து தர வேண்டும் என்றும், இது சென்னையின் மிக அருகே இருப்பதினால் இங்கே அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கைகள் பல முறை வைத்திருக்கிறோம். அது நிலுவையில் தான் இருந்து வருகிறது. மேற்கண்ட அந்த 2 கோரிக்கைகளையும் உடனடியாக எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.